ஆப்கி அதாலத்தில் பிலிம் ஸ்டார் பாபி டியோல் மீது உள்ள குற்றச்சாட்டு. அனைத்து வாய்ப்புகளும் தட்டில் வைத்து பரிமாறப்பட்டாலும் இவர் அனைத்தையும் இழந்து விட்டார். பாபி, இந்த விஷயம் உண்மைதானே? நீங்க சூப்பர் ஸ்டார் தர்மேந்தரோட பையன், சூப்பர் ஸ்டார் சன்னி டியோலோட தம்பி. பெரிய பெரிய டைரக்டர்ஸ் உங்களை லான்ச் பண்ணணும்னு நினைச்சாங்களா? தட்டில் முதல் பட வாய்ப்பு தான் கிடைக்கும். அதுக்கப்புறம் நம்ம தான் அதை முடிவு பண்ணணும். நான் கடவுள்கிட்ட போய் என்ன இந்த குடும்பத்தில் தான் பிறக்க வைங்கன்னு நான் கேட்கல. ஆனால் பிறந்துட்டேன். நான் ரொம்ப லக்கி. யாருக்கா இருந்தாலும் நம்ம பிறக்கும்போது எதுவுமே தெரியாது நம்ம என்ன சலுகைகளோட பிறக்கிறோம் அப்படின்னு. நான் லக்கியாக இருந்ததுனால எனக்கு எல்லாமே கிடைச்சிது. தர்மேந்தரோட புள்ள சன்னி தியோல் வந்தாரு. மக்கள் அவ்வளோ பெரிய ஆதரவு கொடுத்தாங்க. பெரிய ஆக்டர் ஆனாரு. என்னோட டர்ன் வரும்போது நிறைய பேர் வந்தாங்க. சுபாஷ் கை சோதாகர் படம் ஆரம்பிக்கும் போது அதுல அவரு உங்களை அறிமுகப்படுத்தணும்னு நினைச்சாரு. அந்த படத்துல திலீப் குமார் இருந்தாரு, ராஜ்குமார் இருந்தாரு. அதே மாதிரி இன்னும் நல்ல ஆஃபர்லாம் வந்திருந்தது. அப்பாவோட கனவு நான் தான் என் புள்ளைய லான்ச் பண்ணணும்னு சொன்னாரு. அதுக்கு ரொம்ப டைம் எடுத்து, அதனால எல்லாத்தையும் வேண்டான்னு சொல்லிட்டாரு. ஆமா. அதுக்கப்புறம் சேகர் கபூரோட படம் பண்றதா, சேகருக்கு சைன் பண்ணி நாங்க ப்ரொடியூஸ் பண்றதா இருந்தது விஜயதா ஃபிலிம்ஸ்க்கு. சேகர் 27 நாள் என்ன வச்சு ஷூட் பண்ணாரு. அந்த நேரத்தில் தான் ஹாலிவுட்ல இருந்து அவருக்கு பேண்டிட் குயின் ஆஃபர் வந்திருந்தது. ஸோ அவரு அப்பா கிட்ட சொன்னாரு, எனக்கு ஒரு ஹாலிவுட் ஆஃபர் வந்திருக்குன்னு. என்ன போக விடுவீங்களா? 7-8 மாதம் கழிச்சு திரும்ப உங்க பையனோட படத்தை ஆரம்பிக்கிறேன்னு சொன்னாரு. அதுக்கு அப்பா, நீ போ, உனக்கு எது சந்தோஷத்தை கொடுக்குதோ அதை பண்ணு. உனக்கு ஹாலிவுட் இம்பார்ட்டன்ட், எனக்கு என் புள்ள தான் இம்பார்ட்டன்ட்னாரு. ஸோ என்னோட விதியில் ராஜ் சந்தோஷி தான் எழுதியிருக்குன்னு நினைக்கிறேன். என்னோட முதல் படம் ராஜோட தான் ஆரம்பிச்சது. அண்டு அது ரொம்ப பெரிய ஜேர்னியாக இருந்தது. 2-3 வருஷம் ஆயிடுச்சு. ஆனால் அப்போல்லாம் படம் எடுக்கிறதுக்கு 2-3 வருஷம் ஆகும். ஆனா ராஜ்குமார் சந்தோஷியோட உங்களுடைய படம் உருவாயிட்டு இருந்தப்போ அந்த நேரத்துல உங்க பெரிய அண்ணன் உங்களுக்கு எப்பவும் நிழலாவே இருப்பாருமே. அண்ணன் அந்த வேலையெல்லாம் விட்டுட்டு ப்ரொடக்ஷனை பார்த்துட்டு இருந்தாரு. யாரும் அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க. ஒரு சகோதரன் தன்னோட வேலையை விட்டுட்டு தம்பிக்காக ப்ரொடக்ஷனில், அதுவும் அவரோட மொத்த கவனமும் என் படத்தில் தான் இருந்தது. அண்ணன் நான் எப்பயுமே சொல்லிக்கிட்டு இருப்பேன், அவர் என்னோட அப்பா மாதிரி. அவர் எனக்காக அவரோட வேலையை நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டாரு. ஆனால் என்ன கொஞ்சம் அதிகமாக டைம் எடுத்துருச்சு. அந்த படம் முடிக்கிறதுக்கு ராஜுக்கு ரொம்ப டைம் எடுத்தது. காயல் வர்றதுக்கும் ரொம்ப டைம் ஆயிடுச்சு. ஸோ ஆனா அப்போ உங்களுக்கு அந்த பொறுப்புணர்வு இல்லையா? உங்களோட முதல் படம் அது. ராஜ்குமார் சந்தோஷி ரொம்ப பெரிய டைரக்டர். நான் சன்கிளாஸை கழட்ட மாட்டேங்கிற பிடிவாதத்தில் இருந்திருக்கீங்க. ஆமா, அப்படிதான் இருந்தேன். பாருங்க, இப்போ நான் சன்கிளாஸ் போட்டுட்டு தான் வந்திருக்கேன். என்னோட லைஃப்ல எனக்கு ஒரு விஷயம் பிடிக்குதுன்னா அது எல்லாமே எங்க அப்பாவை பார்த்து வந்தது தான். அதாவது கண்ணாடி போடுற பழக்கம். அதாவது நான் அப்பாவோட படங்களை பார்க்கறதா இருக்கட்டும், இல்லை அவரோட ஃபோட்டோகிராஃப்ஸ் பார்க்கறதா இருக்கட்டும், அவர் கண்ணாடி எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் அவரோட கபோர்டுக்கு போய் அந்த கண்ணாடியை தேடுவேன். அது எதுவுமே இருக்காது. ஆனால் எனக்கு அப்போ தெரியாதுல்ல, ஷூட்டிங்கில் காஸ்டியூம்க்கு ஏற்ற மாதிரி கண்ணாடி கொடுப்பாங்கன்னு. அப்போ நான் முடிவு பண்ணேன், நான் பெரியவனானதுக்கப்புறம் ஒரு கிளாஸ் கலெக்ஷனே சேர்க்கணும் அப்படின்னு. அப்போ நான் ஒரு கண்ணாடி வாங்கினேன். அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அப்போ ராக்ஷிகா கூட ஊட்டியில் ஷூட்டிங் போயிட்டு இருந்தது. லவ் துஜே லவ் கர்த்தாகுன்ற படம். நான் அப்போ அவர்கிட்ட கேட்டேன், இதை போட்டுக்குவான்னு. போடக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. அப்போ நான் என்னடா இது. அப்புறம் நான் சந்தோஷ் கிட்ட போனேன். அவர் எனக்கு நல்ல ஃப்ரெண்ட் ஆயிட்டாரு. நான் போய் சந்தோஷ் கிட்ட கேட்டேன், நான் இந்த கிளாஸை போட்டுக்கலாமா அப்படின்னு. யா பாபி, வேர். அதனால நான் அந்த கண்ணாடியை போட்டேன். ஆனால் அப்போ எனக்கு அது தெரியாது. அந்த படம் வந்ததுக்கப்புறம் எல்லாரும் கண்ணாடிக்கு ஃபேன் ஆயிட்டாங்க. உண்மைதான். அதாவது திங்ஸ் ஜஸ்ட் ஹேப்பன். அதாவது நம்ம ஒவ்வொரு தடவையும் ஒன்று பண்ணும்போது உங்களுக்கு தோணாது இது எப்படி நடக்க போகுதுன்னு. அதாவது whenever as an actor பர்ஃபார்ம் பண்ணும்போது நேர்மையாக பண்ணணும். அதிலிருந்து ஏதாவது நல்ல விஷயம் வெளியே வரும். அண்ட் ஆனா சன்னி உங்களை ஒரு பெரிய ஸ்டார் ஆக்கணும்னு ஆசைப்பட்டாரு. அந்த படத்துல உங்களுடைய என்ட்ரி பயங்கரமா இருக்கணும், கிராண்டா இருக்கணும்னு. அதுக்காக அவர் உங்களை குதிரை மேல இருந்து வர்ற மாதிரி அறிமுகப்படுத்த நினைச்சாரு. இல்ல, அப்படி இல்ல. படம் எடுத்தாச்சு. ஆனா அண்ணன் அதை இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்டாரு. அதனால அப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு புலி கூட சண்டை போடுற மாதிரி இருந்தது சீனு. இந்தியாவில் ஒரு புலி கூட ஷூட்டிங் நடத்தணுமான்னு யோசித்தோம். அதை பார்த்ததும் அதிர்ச்சி ஆகிட்டோம். பண்ணக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் அண்ணன் விசாரித்தப்போ இட்லியில் ஒன்று இருக்குது. ஒரு நபர் ஒரு ஜூ வச்சுருக்காரு, நல்லா ட்ரெயின் பண்ணி வச்சுருக்காரு. அங்கே உள்ள அனிமல்ஸ் எல்லாம் பயிற்சி பெற்றது. நாங்கள் அங்கே போனோம்.
நான் போய் புலி கூட சண்டை போட்டேன். உண்மைய சொல்லணும்னா நான் அங்க போய் யோசிக்கிறதே மறந்துருவேன். ஒரு நீளமா இருக்கிற கம்பியில கொக்கியில மீட்டு மாட்டுவாங்க. அங்கிருந்து புலி வரும். ஆனா அத சாப்பிட தான் அது போகும். நான் வந்து அது கீழ கை மட்டும் தான் வைக்கணும். என் மைண்ட்ல என்ன ஓடுனா, ஒருவேளை நாய் கடிச்சா, ஆனா ஒரு புலி கடிச்சா என்ன ஆகும்? காலினா. ஆனா ஆனா நான் பண்ணேன். ஏன்னா ஆஸ் அன் ஆக்டர் அத பண்ணி தான் ஆகணும். அந்த சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி அத நடிச்சு தான் ஆகணும். அழுக்கு தண்ணி, ஜில் தண்ணி, வெயில் இதெல்லாம் யூ நோ யூ ஹாவ் டு டூ இட். அதுக்கப்புறம் அண்ணன் டிசைட் பண்ணாரு. நான் ஆரம்பத்துல குதிரையில வர சீனு நம்ம இன்லேண்ட்ல போய் எடுக்கலாம். ஒரு நல்ல குதிரைய வச்சு அத லேக் டிஸ்ட்ரிக்ட்ல பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அப்படி பண்ணும்போது மொதல் ஷாட் ஹெலிகாப்டர்லேருந்து ஷூட் பண்ணிட்டு இருந்தாங்க. டினு வர்மா எங்க ஃபைட் மாஸ்டர். மொதல் டேக் நல்லா தான் போயிட்டு இருந்தது. 2வது டேக்ல கேமரா ஃபால்ட் ஆனதுனால மறுபடியும் டேக். கொஞ்சம் வேகமா ஓடுற டேக்ல பார்த்தீங்கன்னா தூரத்துல இன்னொன்று குதிரை நிறுத்தி வச்சிருப்பாங்க. அதை பார்த்ததும் வேகமா வர குதிரை உடனே நின்றும். நான் அந்த மாதிரி வேகமா போயிட்டு இருந்தப்போ முன்னாடி இருந்த குதிரை அது சரியான இடத்துல நிக்கல. அது போகாம அப்படியே நின்றுச்சு. என்னோட முட்டி போய் பின்னாடி அதுல இடிச்சுது. நான் அப்படியே காத்துல பறந்தேன். அதுக்கப்புறம் ஐ broke மை லெக். ஸோ அண்ணன் இருந்தாரு. என் நிலைமை ரொம்ப மோசமா இருந்தது. அண்ணன் என்னை இப்படியே பிடிச்சி வச்சிருந்தாரு. எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது, என் அண்ணன் என் கூட இருக்காரு, எனக்கு ஒன்றுமே ஆகாதுன்னு. அண்ட் அன்னைக்கு ராத்திரியே நாங்கள் லண்டன் போய் அங்கேயே சர்ஜரி பண்ணிக்கிட்டோம். இப்போவும் என் காலில் ராடு இருக்கு. அப்புறம் நீங்க சொன்னீங்கல்ல உங்க கல்யாணம் வைகாசி மாசத்துல நடந்ததுன்னு. என்னோட கல்யாணமும் வைகாசி மாசத்துல தான் நடக்க இருந்தது. ஆனா என்னோட கால் சரியாகாததுனால என் கல்யாணம் நடக்க இல்லாம போயிருச்சு. இந்த 30ஆம் தேதி வந்தா எனக்கு கல்யாணம் ஆகி 30 வருஷம் ஆகுது. அதுக்கப்புறம் உங்களோட அலப்பறைகளும் அதிகமாயிருச்சு. அளப்பறைகளா? அது ஒரு ஃபேமஸான பாட்டு இருக்குல்ல, துனியா ஹசீனோं का மேலா ஆர் மேலோமே மே அகிலா. ஆமா. அந்த பாட்டுக்கு டான்ஸ் ஆடும்போது நீங்க 6 தடவை பேண்ட் மாத்திருக்கீங்க. அந்த பாட்டுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன் தெரியுமா? அந்த வாழ்க்கையிலேயே நான் ஃபர்ஸ்ட் ஆடின டான்ஸ். எனக்கு டான்ஸ் பிடிக்கும் தான். ஆனா நான் ஆட வச்ச அளவுக்கு எனக்கு டான்ஸ் தெரியாது. அதனால தான் அந்த டைம்ல பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம ஏசில உட்காந்துருக்கோம் ஸ்டுடியோல. அப்பெல்லாம் ஏசியே கிடையாது. அதாவது பாத்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்டான ஸ்டெப் கொடுத்தாரு சின்னி சார். என்னோட கருப்பு ஜீன் வந்து முழுக்க வேர்வையில நனைஞ்சு போயிரும். அப்படி நனைஞ்சதுக்கு அப்புறம் ஒரு இடத்துல உட்காந்தேன்னா பாடி சால்ட் வந்து அதுல ஊறி வெள்ளை வெள்ளையா வரும். அதனால ஒவ்வொரு 10 ஷாட்டுக்கு அப்புறமும் நான் பேண்ட் மாற்ற வேண்டியது இருக்கும். அது ரொம்ப நல்லா இருந்தது. நான் என்ஜாய் பண்ணேன். அந்த அளவுக்கு அது பிரபலமா அடையும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இப்பவும் பிரபலமா இருக்கு. அந்த ஒரு விஷயம் டியோலால டான்ஸ் ஆட முடியாதுங்கிற விஷயத்த மாத்திருச்சு. அதாவது வந்து என்ன பொறுத்த வரைக்கும் ஆடியன்ஸ் சொல்றாங்க. ஆடியன்ஸ் வந்து அப்பாவும் அண்ணாவும் டான்ஸ் பண்றத பார்த்து என்ஜாய் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க ஆடுறது பர்ஃபெக்டா இருக்கணும்னு யோசிக்க மாட்டாங்க. இப்போ ஆடியன்ஸ்லேயே பாருங்களேன், நிறைய பேரால டான்ஸ் ஆட முடியாது. ஆனா அவங்களால என்ஜாய் பண்ண முடியுது இல்ல டான்ஸை. நான் எப்படி ஆடுறதுங்கிற பத்தி கவலைப்பட மாட்டாங்க. இதுதான் லைஃப்ல நடக்கும். அந்த மாதிரி தான் அப்பாவும் அண்ணனும் இருந்தாங்க. அவங்களோட ஸ்டைல் ஒரு யூனிக் ஸ்டைலா மாறிடுச்சு. மனிஷா கொய்ரால கூட நீங்க ஆடின டான்ஸ பத்தி நிறைய பேர் பேசுனாங்க. நீங்க ஒரே இடத்துல நின்னு டான்ஸ் ஆடினீங்க. அந்த டைம்ல என்னோட காயம் ஹீல் ஆகல. அண்ட் என்னோட செகண்ட் ஆபரேஷன் அப்பதான் நடந்தது. உள்ள வந்து முட்டி எலும்பு சேரலன்னு சொன்னாங்க. நான் ஷூட்டிங் போனப்போ நடிச்சு தான் ஆகணும். ஏன்னா ரொம்ப டிலே ஆயிருச்சு. அதனால எனக்கு அப்படி ஸ்டெப் கொடுத்தாங்க. நான் பார்க்குறவங்க என்ன நினைச்சாங்கன்னா இதுதான் பாபியோட ஸ்டைல்னு. அப்போ ஏதோ ஓடிருச்சு. இப்போவும் மீம்ஸ் வரும். இருந்தாலும் மக்கள் அதை லைக் பண்றாங்க. அப்போ நீங்களும் சன்னியும் சேர்ந்து ஒரு படத்துல டான்ஸ் ஆடி இருக்கீங்களா? ஆடி இருக்கமே. அண்ணன் வந்து தில்லகின்ற படம் டைரக்ட் பண்ணியிருந்தாரு. அதுல தூம் தூம் லக்க லக்கன்னு ஒரு பாட்டு வரும். அதுல 2 பேரும் சேர்ந்து ஆடி இருக்கோம். அதே மாதிரி உங்களோட படங்கள் ஓடாததால அந்த டைம்ல நீங்க நிறைய குடிக்க ஆரம்பிச்சிருக்கீங்க. குடிச்சிட்டு போதையில இந்த உலகம் எனக்கு சப்போர்ட் பண்ணல, யாரும் பட வாய்ப்பு கொடுக்கலன்னு சொல்லியிருக்கீங்க. ஒரு கட்டத்துல நம்ம கிவ் அப் பண்ணிட்டா செல்ஃப் பிட்டிக்கு போயிடுவோம். அது வந்து மனிதர்களோட இயல்பு தான். என்னோட வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, எனக்கு இவ்வளவு திறமைகள் இருந்தோம், அப்படி சில விஷயங்கள்ல அடிக்ஷன் ஆயிரும். சிகரெட் பிடிக்கிறது, அப்புறம் தண்ணி அடிக்கிறது. அப்பாவுக்கு இன்ன வரைக்கும் அந்த பழக்கம் இருந்துட்டு தான் இருந்தது. குடிக்கிற பழக்கம் அவருக்கு இல்ல, ஆனா குடிக்க ஆரம்பிச்சாரு. குடி வந்து முதல்ல நம்ம அதை குடிப்போம், அப்புறம் அது நம்மள குடிக்க ஆரம்பிச்சிரும். எனக்கும் அப்படிதான் நடந்தது. ஆனா என்னோட ஒய்ஃப்
அவங்க தான் எனக்கு எல்லாம். அவங்க தான் என்னோட முதுகெலும்பு. அவங்க தான் என்னோட பேக் போன். ஒரு பொண்ணால மட்டும்தான் அத பொறுத்துக்க முடியும். என்னோட ஹஸ்பண்ட் என்ன மாதிரி சிச்சுவேஷன் ஃபேஸ் பண்றாரு, என்னோட கோவம் அதிகமாகி எனக்கு ரொம்ப இரிட்டேஷன். தானியா மட்டும் என் வாழ்க்கையில வராம இருந்திருந்தா இன்னைக்கு நான் அவங்க கிட்ட இப்படி உட்காந்து பேசிட்டு இருந்திருக்க மாட்டேன். தானியா என் கூட நின்னாங்க. அப்புறம் என் குடும்பத்தை பார்த்துக்கிட்டாங்க. வீட்டோட பொறுப்பெல்லாம் ஏத்துக்கிட்டாங்க. என் ஒய்ஃப் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் நான் சம்பாதிக்கல அப்படிங்கிற உணர்வை அவங்க எனக்கு கொடுத்ததே இல்லை. அட நீ ஏன் இப்படிலாம் யோசிக்கிறேன்னு கேட்பாங்க. ஆனா மாற்றங்கிறது வெளியில இருந்து வராது, நமக்குள்ள இருந்து தான் வரணும். அந்த மாதிரி எனக்குள்ள ஒரு குரல் கேட்டுது. பசங்க ஒய்ஃப் கிட்ட கேட்பாங்க, அப்பா வேலைக்கே போல வீட்லயே இருக்காருன்னு, நீங்க மட்டும் தினமும் வேலைக்கு போயிட்டு வரீங்கன்னு கேட்பாங்க. அந்த வார்த்தை எனக்கு உள்ளுக்குள்ள உலுக்கிருச்சு. அப்பதான் நான் நினைச்சேன் நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு. ஏன்னா பசங்க நம்மளை பார்த்து தான் வளருவாங்க. அதுக்கப்புறம் நான் என்னை திரும்ப தட்டி எழுப்பி ஆரம்பிச்சு நிறைய ஓட ஆரம்பிச்சேன். உங்களுக்கு எந்த விஷயமும் வருத்தத்தை கொடுத்திருக்கும். இம்தியாஸ் உங்களுடைய நண்பர். அவர் ஜவ்விமெட் எடுத்தப்போ உங்களை விட்டுட்டு ஷாஹிதை தேர்ந்தெடுத்தாரு. அந்த கதையெல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு. நாங்க நண்பர்கள் தான். அந்த நேரத்துல எனக்கு கொஞ்சம் வருத்தமா தான் இருந்தது. கிட்டத்தட்ட அந்த நேரத்துல எனக்கு அந்த மாதிரி ஒரு படம் தான் தேவைப்பட்டது. எனக்கு இம்தியாஸ் மேல ரொம்ப கான்ஃபிடென்ட் இருந்தது. அந்த நேரத்துல அபய வச்சு சோச்சா நோத்தோ படம் எடுத்துட்டு இருந்தாரு. அந்த நேரத்துல நான் ரஃப் கட் பார்த்தேன். எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. அவரோட வேலையை பார்த்து ரொம்ப எக்ஸைட் ஆயிட்டேன். ரொம்ப நல்ல டைரக்டர். இவர் கூட சேர்ந்து ஒரு படம் பண்ணணும்னு நினைச்சேன். ஸோ அங்கேருந்து ஒரு படம் நம்ம எடுக்கணும்னு பேச ஆரம்பிச்சேன். ஆனா நமக்கு அந்த டைம்ல மார்க்கெட் சரியில்லாதப்போ யாரும் எதுவுமே பண்ண முடியாது. அதை பத்தி பேசவும் மாட்டாங்க. எந்த அளவுக்கு டைம் போயிருச்சுன்னா, நான் யாரெல்லாம் அப்ரோச் பண்ணனோ அவங்களே அதே ப்ரொடியூசர் ஒரு படத்தை பத்தி பேசும்போது இம்தியாஸ் இருந்தா நல்லா இருக்கும்னு சொன்னேன். அதே ப்ரொடியூசர் இம்தியாஸை வச்சு நான் எந்த ஹீரோயினை பத்தி சொன்னனோ அவங்கள வச்சு எடுத்தாங்க. முதல்ல வேண்டான்னு சொன்னவங்க அதுக்கப்புறம் அந்த படத்தை எடுத்துக்கிட்டாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது மனசு வலிக்க தான் செய்யும். அதுக்கப்புறம் தான் புரிஞ்சுது, வாழ்க்கையில இதெல்லாம் சகஜம்தான், நடக்க தான் செய்யும்னு. எல்லா நேரமும் எல்லாமே சாதகமா அமையாது. இந்த விஷயத்த நான் திரும்ப வேலை பார்க்க ஆரம்பிக்கும்போது அப்பதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். இதுதான் என்னோட ஸ்ட்ரென்த். எனக்குள்ள இருந்த வலி, கோபம், இதுதான் என்னோட ஸ்ட்ரென்த். அதை நான் முழுசா புரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா எப்ப பார்த்தாலும் அதை நினைச்சு அழுதுகிட்டு இருக்க முடியாது. அந்த அனுபவங்கள் தான் என்ன ஒரு நல்ல மனிதனா மாத்துச்சு. இது எல்லாம் எனக்கு வாழ்க்கை கத்துக் கொடுத்த பாடம்னே சொல்லலாம். இதுல நான் இதுக்கு யாரையும் குற்றம் சொல்ல விரும்பல. அவங்க என்கிட்ட அப்படி நடந்துக்கிட்டாங்க. ராஜேஷ் கண்ணா எப்பவும் படங்களை பத்தி சொல்லுவாரு. இன்று நான் இருக்கும் இடத்தில் நேற்று வேறொருவர் இருந்தார். இதுவும் ஒரு காலம், அதுவும் ஒரு காலம். நீங்க கேள்வி கேட்கணுமா? கேளுங்க. பாபி சார், இப்போ நீங்க தானியா பத்தி சொன்னீங்க. அவங்க உங்களுக்கு சப்போர்ட்டா இருந்தாங்கன்னு சொன்னீங்க. ஆனா உங்களை பத்தி நாங்க ஒரு விஷயம் படிச்சிருந்தோம். உங்களோட வாழ்க்கையில அந்த கடினமான காலகட்டத்துல தானியா உங்களை ரொம்ப கண்டிச்சாங்க, அப்புறம் உங்களை விட்டுட்டு போயிட்டாங்கன்னு சொன்னாங்க. இதெல்லாம் உண்மையா? எனக்கு ஏதோ ஜோக் கேட்குற மாதிரி இருக்கு. நான் அதை தான் சொல்ல வரேன். பெண்கள் ரொம்ப ஸ்ட்ராங்கானவங்க. ஐ திங்க் ஒரு ஆண் மசிலெல்லாம் வேணா பெருசா வளர்த்துக்கலாம். ஆனா மனசையும் மூளையும் கடவுள் பெண்களுக்கு ஸ்ட்ராங்கா கொடுத்துருக்காரு. அதை தான் சொல்லணும். என் ஒய்ஃப் என்ன ஒரு நாளும் தனியா விட்டதே இல்லை. எப்பவும் மிரட்டிக்கிட்டே இருப்பாங்க, நீ குடிக்கிறத விடலன்னா நான் உன்னை விட்டுட்டு போயிடுவேன்னு. பல முறை மிரட்டியிருக்காங்க விட்டுட்டு போயிடுவேன்னு. ஆனா போனதில்லை, நான் குடிக்கிறதையும் விடல. நிறைய டைம் நடந்தது. உங்களுக்கு உங்களோட ஒய்ஃப் தான் ஸ்டைலிஸ்டா? எனக்கு ஷாப்பிங்ன்றது ரொம்ப கெட்ட பழக்கம். ராத்திரியில் எனக்கு தூக்கம் வரலன்னா ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணிட்டு இருப்பேன். என் ஒய்ஃப் அடுத்த நாள் சொல்லுவா, இதை பாரு எவ்வளோ பில்லு வந்திருக்குன்னு. சாரி, அடுத்த தடவை பண்ண மாட்டேன்னு சொல்லுவேன். அதே ட்ரெஸ்ஸை எனக்கு ஸ்டைலிங் பண்ணுவாங்க. நீ திட்டினாலும் இப்போ நல்லா இருக்குல்ல அப்படின்னு சொல்லுவேன். இந்த கிரெடிட்லாம் உனக்கு தானேன்னு சொல்லுவேன். ஷாப்பிங் நான் பண்ணியிருப்பேன். அதாவது அவங்க எனக்கு ஸ்டைலிங் பண்ணுறாங்க. என்னோட பழக்க வழக்கம் எப்படி மாறிடுச்சுன்னா, 30 வருஷம் ஆச்சு நான் என்ன ட்ரெஸ் போடுறேன்னு எனக்கு தெரியாது. அவங்க தான் இதை போடுவாங்க. இன்னைக்கு நான் போட்டது தானியா தான் சூஸ் பண்ணாங்க. அப்புறம் என் பசங்களும் கெட்டு போயிட்டாங்க. அவங்களுக்கும் தானியா தான் ஸ்டைலிங் பண்ணுவாங்க. என் ஒய்ஃப் எங்க 3 பேரையும் நல்லா கெடுத்து வச்சுட்டாங்க. உங்களுடைய ஒரு மகன் போட்டோ ஷூட் பண்றதா கேள்விப்பட்டேன். உங்களோட போட்டோ ஷூட்டுக்கெல்லாம் வருவாராமே. அவன் ஹீஸ் வெரி டேலண்டட். அவன் கோவிட் டைம்ல எல்லாரும் உள்ள இருக்கும்போது அவனுக்கு படங்கள் ரொம்ப பிடிக்கும். எப்படி எடிட் பண்ணுவாங்க, படத்தை எப்படி எடுக்கிறாங்க, எப்படி உருவாக்குறாங்க, எப்படி சவுண்ட் எஃபெக்ட் பண்றாங்க, எப்படி டப்பிங் பண்றாங்க, இதெல்லாம் பார்த்துக்கிட்டே தான் இருப்பான். இதெல்லாம் தன்னால அவனே கத்துக்கிட்டான்.
அதுக்கப்புறம் அவன் ஃபிசிக்ல அவன் ஒர்க் பண்ணான். இதெல்லாம் சின்ன வயசுல. இப்போ அவனுக்கு 21 வயசு ஆகுது. அதுக்கப்புறம் அவன் டான்ஸ்ல நிறைய கான்சென்ட்ரேட் பண்ணான். தியோல் டான்ஸ் நல்லா பண்ண மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க. அவன் டான்ஸ்ல நிறைய ட்ரெயின் அப் ஆயிருக்கான். யூடியூப் வீடியோஸ் எல்லாம் பார்த்து ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கான். ஆனா கோவிடுக்கு அப்புறம் ஹி வென்ட் த்ரூ த ஃபேஸ். அது நிறைய பேருக்கு நடந்திருக்கு. மனசுக்குள்ள ஒரு பயம் வந்துடும். மாஸ்க் போட்டுக்கிட்டே இருக்கிறது, இந்த மாதிரி ரொம்ப நாள் அவன் கண்டினியூ பண்ண வேண்டியதா இருந்தது. அவினாஷ் கோரேக்கர் என்னோட ஒரு நல்ல ஃப்ரெண்டு. அவர் ஃபைனலா என்கிட்ட சொன்னாரு, அவனை நீ என்கிட்ட அனுப்பு, நான் பார்த்துக்கிறேன்னாரு. 1 வருஷம் அங்கே போய் ஃபோட்டோகிராஃபி பண்ணான். அதுக்கு முன்னாடி இருந்தே அவனுக்கு ஃபோட்டோகிராஃபி ரொம்ப பிடிக்கும். ஆனால் நான் இப்போ போடுற இன்ஸ்டாகிராம் ஃபோட்டோகிராஃபிலாம் பார்த்தீங்கன்னா கீழே நான் அவனோட பேர் எழுதுவேன். அவன் இன்ஸ்டாகிராமை க்ளோஸ் பண்ணிட்டான். ஏன்னா அவனுக்கு எந்த ஃபாலோவர்ஸும் வேண்டாமா. ஸோ அவன் தான் நிறைய ஃபோட்டோஸ் எடுத்திருக்கான். அப்போ அவருக்கும் ஹீரோ ஆகிற வாய்ப்பு கிடைக்குமா? என்னோட 2 பசங்களும் ஹீரோ ஆவாங்க. என்ன பண்ணுறது, இந்த இண்டஸ்ட்ரியா அப்படிதானே. ஒவ்வொருத்தரும் யோசிப்பாங்க, நான் டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும். எந்த ஒரு ப்ரொஃபஷனலாக இருந்தாலும் எல்லாரோட மனசில் கண்டிப்பாக அது இருக்கும், என்னால் ஆக்டர் ஆக முடியும்னு. இந்த ப்ரொஃபஷனல் அப்படி யூனோ. ஸோ இதே குடும்பத்தில் அவங்க வளர்ந்து பெரியவங்களாக இருக்காங்க. எல்லா ஆக்டரையும் அவங்க பார்த்துருக்காங்க. நான் என்னோட மூத்த பையனை ஃபினான்ஸ் படிக்க வச்சேன். அவன் NY ஹியூஸ்டனுக்கு போய் ரொம்ப நல்லா படித்து பெரிய மார்க் வாங்கி பாஸ் ஆகிருக்கான். நான் நினச்சேன் ஒருவேளை இவன் போய் அமெரிக்காவில் செட்டில் ஆவான், நான் அமெரிக்கா போவேன், அங்கே பெரிய வீடு இருக்கும், அவன் வேலைக்கு போவான், நம்ம போய் அங்கே லீவை செலிப்ரேட் பண்ணலான்னு நினச்சேன். ஆனால் அவன் ஆக்டர் ஆகணும்னு நினைக்கிறான். ஸோ இப்போ அவன் ஆக்டிங் கற்றுக்கிட்டு இருக்கான், கோர்சஸ்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான்.